4/6/2026 வைகாசி மாதத்தின் 21ஆம் நாள் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்பது குபேர வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இன்றைய தினத்தில் வாஸ்து நாளும் வருது. இன்றைய தினத்தில் சங்கடகர சதுர்த்தியும் வருது. சங்கடகர சதுர்த்தி, வாஸ்து நாள், குபேரனுக்குரிய வியாழக்கிழமை இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிரி தொல்லை, குறிப்பாக குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறந்துருச்சு, அவங்க படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஒரு அற்புதமான நாளில் தவறாமல் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும். ஏன்னா சங்கடங்களை தீர்ப்பவர் சங்கடகர நாயகன் விநாயகர் தான். அவரை இன்றைய நாளில் வழிபாடு செஞ்சிங்கன்னா திருமண தடை நீங்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். குழந்தைகளுக்கு ஞானம் உண்டாகும். என் பிள்ளைக்கு படிக்கிறது ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குதுங்க, சொல்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு சக்தியே வர வர இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, இன்றைய நாளில் அவங்க கையால் அருகம்புல் மாலை வாங்கி நீங்கள் விநாயகருக்கு அணிவித்து வழிபட்டிங்கன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், ஞானம் உண்டாகும், படிப்பில் சிறந்து இருப்பாங்க. இன்றைய நாளில் அது மாதிரி வீட்டில் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைனா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதோ ஒரு வாஸ்து குறைபாடும் ஒரு காரணமாக கருதப்படுது. நீங்கள் இருக்கக்கூடியது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இரவு 12 மணிக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க. ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கணும். அந்த தட்டில் நிறக்க கல்லுப்பு வைங்க. கல்லுப்பு வச்சுட்டு ஒரே ஒரு வெத்தலை வைங்க. அது மேலே கொஞ்சமாக மஞ்சள் வைங்க, கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு அது மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதற்கு மேலே ஒரு டம்ளரில் தண்ணீர் வச்சு 2 துளசி இலை, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் வச்சுருங்க. நாளை காலை நீங்கள் வச்சுருந்த அந்த பொருளை எடுத்து, அதாவது கல்லுப்பு எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு, அந்த மஞ்சத்தூள் குங்குமத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து கழுவி பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு மற்ற எல்லா பொருட்களையும் தண்ணிக்குள்ளே போட்டு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். இதை நம்பிக்கையோடு நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு விநாயகர் பெருமானை பிடிக்கும் அப்படின்னா விநாயகா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில், இந்த ஆடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஹரஹர் சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.